ஹாய் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் இது வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. நான் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு சாய்ஸ் அகாடமியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு லாஸ்ட்டு சண்டே வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு 5 டேஸில் வந்துட்டு இந்த கொரியர் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஷீட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷீட் வந்துட்டு நல்லா திக்காகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்போது ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா நமக்கு ஓல்டு டைப்பில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஷேட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம வந்துட்டு எத்தனை ஏ வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கோம், எத்தனை பி வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட தேவையில்லை. ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, நிறையா ஏதாவது இடையில ஏதாவது நிறைய சீட்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக அதனால் இந்த புது மெத்தட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு இருக்குது. எத்தனை ஏ இருக்குது, எத்தனை பி இருக்குது, எத்தனை சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரோக்குமே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 காலமுக்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஆன்சர் பண்ணுறத விட எத்தனை ஏ வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம், பி, சி, டி, அதுக்கப்புறம் இ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு இப்போ புதுசாக இருக்குது. தெரியல அப்படின்னா அந்த இ ஆப்ஷன் வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணணும். அது வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எத்தனை இ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அது எந்தெந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தாலும் இங்கே வந்துட்டு எத்தனை ஏ வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே கவுண்ட் வரும். இப்போ நீங்கள் ஒரு 50 ஏ வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 50 வரும். இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு 50 வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 ஏ வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல 50 ஏ வந்துட்டு ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரி, இது வந்துட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம்தானா? நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படித்தாவே போதுமே, எதுக்கு இதிலலாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும், இதுக்காகலாம் ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு நல்லாவே படிச்சிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் வந்துட்டு எப்படி நம்ம பண்ண முடியும், எழுதி தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஆனால் நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு நமக்கு எழுத சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் இது ஷேடிங் தான் வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது டக்குன்னு நீங்கள் போயிட்டு அங்கே ஒரே நாளில் பார்க்கும்போது இதுவே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆப்ஷன்ஸு ஷேட் பண்ணுறதை நம்ம பண்ணிவிடுவோம், அதை வந்துட்டு கரெக்டாக ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டைம்லாம் பிளாக்கு ப்ளூ 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு நம்ம பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிளாக் பால் பாயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆன்சர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுவோம். அதுக்கே வந்துட்டு நமக்கு டைம் வந்துட்டு கரெக்டாக போகும். இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும்? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி போட சொல்கிறாங்க. இங்கேருந்து இப்படி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரக்கே எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ மாற்றி இருக்கும். அது எப்படி கவுண்ட் பண்ணிட்டு வர முடியும்? அப்புறம் பி, சி, டி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா தான் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்துட்டு எக்ஸாமில் எல்லா கொஷினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்து இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதனாலே நமக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு இப்போ வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு கோச்சிங் சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஏன்னா எனக்குமே வந்துட்டு நான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு குரூப் 4 மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்குமே வந்துட்டு அங்கே போய்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது பயமாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ 30வது கொஷின் நம்ம கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இப்போ 48 கொஷின் பார்த்துட்டு அடுத்து 49 பண்ணால் கரெக்டாக தான் ஷேட் பண்ணுறோமா, இல்லை அடுத்த லைனில் எதையாவது மாற்றி பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே பண்ணணும். அப்புறம் ரொம்ப மெதுவாக பண்ணிகிட்ருப்போம். டைம் வந்துட்டு இதுக்கே போயிடும். நமக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கே போயிடும். அதனால் இது வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு சாய்ஸ் அகாடமியில் நிஜமாலுமே வந்துட்டு இது வந்துட்டு அவங்களோட ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா நமக்காக வந்துட்டு இவ்வளோ பண்ணித்தராங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை அவங்களோட கோச்சிங் சென்டர் அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தந்தாங்க. காஸ்ட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. 170 ஷீட் வந்துட்டு, அதாவது 70 ஷீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 170 ரூபாய்க்கு தராங்க. அப்படிங்கும்போது ஒரு ஷீட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ₹2.40 அந்த மாதிரி தான் வருது. காஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோம், இப்போ ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதையே போயிட்டு கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கே வந்துட்டு ₹4 ₹5 வந்துட்டு கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இந்தளவுக்கு கம்மி காஸ்ட்டில் நமக்கு தராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கேயோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கோ இல்லை எப்படியாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த முயற்சி வந்துட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா செலவை வந்துட்டு மனசில் வச்சு பார்க்காம ஒரு ₹170 செலவு பண்ணி இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு இந்த ஒரு ஷீட்டில் தான் வந்துட்டு வரப்போகுது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்களா ரேகெல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரேகை வந்துட்டு வேறு எங்கேயுமே வந்துட்டு இந்த பேப்பரில் இந்த ஷீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட் வந்துட்டு இன்வாலிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்லேருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறோம் அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்துட்டு புரியும். இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு சாய்ஸ் அகாடமிக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டிலேருந்தே தான் வந்துட்டு டிஎன்பிசிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.